சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடப் போவதில்லை என்று அறிவித்த போதிலும் அதிமுகவினர் பல்வேறு மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவை சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவண்ணாமலை மத்திய மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அண்ணா தொழிற்சங்க பேரவை இணைந்து சேத்துப்பட்டு நகரில் இரத்த தான முகாமை ஏற்பாடு செய்திருந்தனர். அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆரணி தொகுதி அதிமுக எம்எல்ஏ ராமச்சந்திரன், அதிமுக மத்திய மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ஜெயசுதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து முன்னாள் எம்எல்ஏ ஜெயசுதா இரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பின் தானும் இரத்த தானம் வழங்க உள்ளதாக தெரிவித்தார். அப்போது அவரது கையில் மருத்துவர் ஒருவர் பரிசோதனை செய்த பின்னர் ரத்தம் எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். அந்த நேரத்தில் தான் கட்டிலில் படுத்துக் கொள்கிறேன், அதன் பிறகு எனக்கு ரத்தம் எடுங்கள் என ஜெயசுதா கூறினார். அதன்படி அவர் அங்கிருந்த மருத்துவமனை கட்டிலில் படுத்துக் கொண்டார். அப்போது அவருடன் இருந்த கட்சி நிர்வாகிகள் ஜெயசுதாவின் கையில் ரத்த டியூபை போட்டோ ஷூட்டுக்காக சொருகி வைத்தனர். அந்த ரத்த டியூபில் ரத்தம் வருவதற்கு பதிலாக எம்டியாகவே இருந்துள்ளது. அதன் பிறகு அங்கிருந்தவர்கள் அதனை புகைப்படம் எடுத்தவுடன் அடுத்த சில நிமிடங்களில் முடிந்தது என சொல்லி ஜெயசுதா அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். அதன் பின் அதிமுகவினர் 71 பேர் இரத்த தானம் வழங்கிவிட்டு வீட்டுக்கு நடையை கட்டினர். ரத்தமே தராத அதிமுக மாவட்ட செயலாளர் ஜெயசுதா ரத்தம் தந்தது போல பொதுமக்களை ஏமாற்றியுள்ளார் என்ற வீடியோ வெளியாகி அதிமுக தலைமை வரை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் பரபரப்பான நிலையில் அதற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் ஜெயசுதா விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார். அதில், எனக்கு சர்க்கரை வியாதி உள்ளது, சர்க்கரையின் அளவை பார்த்தபோது 210 இருந்தது, அதனால் நீங்கள் ரத்தம் தரக்கூடாது என சொல்லி மருத்துவர்கள் அனுப்பிவிட்டனர். இதில் என்ன விமர்சனம் செய்ய வேண்டியிருக்கிறது என அவர் கூறியுள்ளார். சர்க்கரை நோய் இருப்பவர்கள் ரத்தம் தரக்கூடாது என்பது ஜெயசுதாவுக்கு தெரியாதா? அப்படி சொன்னபின் ரத்தம் தருவது போல் போஸ் கொடுத்தது எதற்காக? இவர்களுடைய விளம்பர மோகத்திற்கு மக்களை ஏன் ஏமாற்ற வேண்டும் என அதிமுகவிலேயே கேள்விகளை எழுப்பத் தொடங்கியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.